பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் தேவன் கொடுத்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இதே போல பைபிள்ல இருந்து ஒரு வசனம், நீதிமொழிகள் 19:17 இப்படியாக சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பாருங்கன்னு சொல்லி இருக்குதுங்க வசனம் பாருங்க. இதே போல பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்தாருங்க. அது ஒரு சாட்சியாக சொல்லிக்கிறாங்க. என்னவென்றால், நான் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவருங்க. ஆட்டோ டிரைவர். நான் ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் பேர் ஏழை மக்களை பார்த்தேங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், எனக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சுங்க. அப்போ என்கிட்ட நான் ஆட்டோ ஓட்டுறது கஷ்டத்துல இருக்கும் போது நான் ஜெபிச்சேங்க அவங்களுக்காக. தேவனே, ஏசப்பா, நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்ட்டு நான் அவர்கிட்ட ஜெபிச்சு நான் ஏசப்பா கிட்ட அந்த என்னோட வாஞ்சைய முறையிட்டேங்க. தேவன் வந்து அற்புதமாக எங்க சர்ச் மூலியமா, நான் FGIG சர்ச்சுக்கு போறேன், அந்த சர்ச் மூலியமா தேவன் பெரிய காரியங்கள் செய்தாருங்க. பாஸ்டர் நம்ம ஜோன் 4ல பிச்சு முத்தையா, நம்ம ஜோன் 4 பாஸ்டர், அவர்கிட்ட சொல்லும் போது அவர் நான் சர்ச்ல பேசி நான் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னாரு. அதே போல தேவன் என்னோட ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துல இருந்து எல்லா ஒத்தாசை வந்துச்சுங்க. அதே போல பிரதர் சிஸ்டருங்க எல்லாம் உதவி செய்தாருங்க. கிறிஸ்துமஸ் அருமையாக எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம அருமையாக எல்லாம் தேவன் முடிச்சு கொடுத்தாருங்க. அவர் கூடவே இருந்து எல்லாம் வழி நடத்தினாருங்க. அந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எப்படி நடந்தது எல்லாரும் நீங்க பாருங்க. அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இயேசு பிறந்தாரே, இருளெல்லாம் என்று மறைந்ததே, அன்பாலே என்னை தூக்கினாரே, என் வாழ்வில் ஒளி தந்தாரே. நான் வாழ இயேசு பிறந்தாரே, இருளெல்லாம் என்று மறைந்ததே, அன்பாலே என்னை தூக்கினாரே, என் வாழ்வில் ஒளி தந்தாரே. Hey, 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 Jesus was born, for me to live for Him. Hey, 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 Jesus was born, for me to live for Him. Hey, 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 Jesus was born, for me to live for Him. Hey, 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 Jesus was born, for me to live for Him. எல்லாம் அவர்தான் வழி நடத்துவார். நம்பிக்கையின் ஒளி காட்டி உள்ளத்தை நிறைவு செய்வார். வாழ்க்கையின் பாதைகள் எல்லாம் அவர்தான் வழி நடத்துவார். நம்பிக்கையின் ஒளி காட்டி உள்ளத்தை நிறைவு செய்வார். இரவில் பிறந்தவர் இதயத்தில் நின்று பிறந்தார். ஒவ்வொரு மூச்சும் சொல்லும் தேவனை தேடி வந்தாரே. ஒவ்வொரு மூச்சும் சொல்லும் தேவனை தேடி வந்தாரே. நான் வாழ இயேசு பிறந்தாரே, இருளெல்லாம் என்று மறைந்ததே, என்னை தூக்கினாரே, என் வாழ்வில் ஒளி தந்தாரே. நான் வாழ இயேசு பிறந்தாரே, இருளெல்லாம் என்று மறைந்ததே, அன்பாலே என்னை தூக்கினாரே, என் வாழ்வில் ஒளி தந்தாரே. Hey, hey, hey,
மாற்றுமனாரே என் வாழ்வை மாற்றுவதற்காகவே அவர் உயிரை எனக்கு தந்தார். வேணா இருக்கு வேணா அவர் இல்லை நான் சொல்கிறேன். நம்ம வாழ்றது கொஞ்ச நாள்ல வந்துட்டு 60 வருஷமோ இல்லை 70 வருஷமோ இல்லை 80 வருஷமோ அந்த நாட்கள் நம்ம கொஞ்ச நாட்கள் நம்ம உயிர் வாழ போறோம். அதுக்காக நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நமக்கு மதிக்கும். நீங்களும் ஒரு நாள் மதிப்பீங்க, நானும் ஒரு நாள் மதிச்சு எல்லாங்க போவோம். கல்லறைக்கு போயிடுவோம். கல்லறைக்கு போறது முக்கியம். கல்லறையில இருந்து ஏசப்பா ஒரு வாட்டி வந்தாரு. உன்னுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படியே நீங்க இந்த உலகத்தை வாழும்போது கஷ்டமான சூழ்நிலைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க இந்த ரோட்ல இருக்கலாம். ஆனா நீங்க இயேசு சாமி இந்த சொந்த ராட்சியை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு நாள் உங்களுக்கு பரலோகத்தை ஒரு அரண்மனை வச்சிருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படியே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துல நீங்க இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க, என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் மறித்தாலும் உங்களுடைய சமூகத்துக்கு பரலோகத்துக்கு வர வேண்டும், அந்த சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்று நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் போது இங்க மறிச்சா நீங்க அடுத்த செகண்ட் பரலோகத்துல அங்க பேலஸ் இருக்குமா. உங்களுக்கு ஏசப்பெல்லாம் வச்சுக்கிறான், அந்த பேலஸ் வச்சுக்கிறாரு. அதுதான் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா ஏசப்பா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன உங்களுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கோங்க, ரத்தத்தை என்ன கழுவுங்க, என் பாவங்களை மன்னிங்க. இப்படியாக நீங்க சொல்லும் போது உங்க பாவங்கள் இந்த நிமிஷமே மன்னிக்கப்படும். அப்படியே தன் பைபிள் சொல்றது தன் பாவத்தை மறைக்கவன் வாழ்வடைய மாட்டானா. அந்த பாவத்தை நீங்க அறிக்கை செய்து விட்டுட்டா தேவன் உங்களுக்கு பரலோகத்துல ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்காரு. அந்த தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல எவ்வளவோ பண்ணலாம், ஆனா நம்மளே மனுஷனை அதிகமா நேசிக்கிற, மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு கடவுள் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க அவரை சொந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க இங்கே நீங்க கஷ்டப்படுறது போல அங்க பரலோகத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. அங்க சந்தோஷம் இருக்கும், அங்க துக்கம் இருக்காது, அங்க சமாதானம் இருக்கும், அங்க நிம்மதி இருக்கும், அங்க பசி இருக்காது, அங்க பட்டினி இருக்காது. எங்க இது வந்து பரலோகத்துல வானத்துக்கு பூமியை உண்டாக்கும் ஒரே ஒரு அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவரோட பிள்ளைகள் இருக்கிறீங்களோ அவருக்கு நித்திய ஜீவன் தரலாம். நித்திய ஜீவனா நமக்கு என்றைக்கும் சாவே கிடையாது. அப்புறம் இந்த வேலை உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று, ஏசப்பா என் பாவங்களை பண்ணீங்க சொல்லுங்க. ஏசப்பா என் பாவங்களை பண்ணீங்க, என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரி ஏசப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி ஏசப்பா. நாங்க உங்களுடைய பிள்ளைகளாச்சா, நாங்கள் ஒரு நாள் மறித்தாலும் பரலோகத்துக்கு வரவும் ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாச்சா, உண்மை நம்ம சொந்த ராட்சியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா பைபிள் சொல்லு இயேசு கிறிஸ்து சொந்த ராட்சியத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் அவர்கள் பூமிக்கு மேலால பரலோகத்துக்கு என்று வசனிக்கிறாங்க. அப்படியே இன்றைக்கு நீங்க இந்த ஜெபம் செய்ய நீங்க பயப்படாதீங்க. ஒரு நாள் நீங்க மதிக்கலாம், மதித்தாலும் நம்ம பரலோகத்துல என்னுடைய விசுவாசம், என்னோட நம்பிக்கை இதெல்லாம் பரலோகத்துல பார்ப்பேன் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை கவலைப்படாதீங்க. இன்னைக்கு மதித்தாலும் தேவன் உங்களை கொண்டு போவார். இந்த உலகம் தான் உங்களுக்கு வைக்கும். ஆனால் ஏசப்பா அன்பு சென்ற தேவன் அவருக்கு வைக்க மாட்டாரு. அந்த அரண்மனையில எல்லாரையும் வச்சு அவர் பாதுகாத்து நீ அந்த சந்தோஷமா இருக்கபடியாக தேவன் பைபிள் இருக்கிறது. அப்பா ஏசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து தன் ஜீவனை கொடுத்து உனக்காக எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி உன்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்து நம்மை பரலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்வதற்காக ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்காரு. நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் அந்த பரலோகத்துல இருக்க வேண்டிய இத்தனை பிள்ளைகள், ஏன்னா நீங்க ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவேன், அவங்க பாவங்கள் கழுவப்பட்டுச்சுங்க, அவங்க உங்க பிள்ளையான ஏற்றுக்கொண்டு நீங்களா இப்ப யாரோட பிள்ளைங்க ஏசப்பாவோட பிள்ளைகள் சொல்லிட்டு பைபிள் சொல்லுங்க. அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லிக்க போறோம். என்ன சொல்லிக்க போறோம்? ஏசப்பா என்ன எல்லாம் நீங்க பொங்கல் என்று நாம் சொல்லிக்கிறோம். வியாதி மத்தியில நோய் மத்தியில அப்புறம்
எவ்வளோ நாள் வாழ்றோமோ அவ்வளோ நாள் வந்து நாங்கள் வெள்ளத்தோடு அப்பா இயேசுவை துதிக்கிற ராஜனே. அப்பா நாங்கள் வியாதி இருக்கலாம், கஷ்டம் இருக்காங்க பூமியில். ஆனால் நாங்கள் இயேசுவை மறிக்கும் போது நிச்சயமாக வந்தது ராஜ்யத்தில் நாங்கள் எவ்வளோ கற்பனை அப்பா வந்திருக்கிற யாவரையும் நீ ஆசீர்வதிக்கிறீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள் இயேசு வந்தது யாருக்காக? வியாதிஸ்தரை குணப்படுத்துறதுக்கு, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு உதவி சேர்த்து தான் ஏசப்பா வந்து வாழ்விக்கிறாங்க. அதுக்கு அவங்க மூலியமா இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாங்கள் உங்களுக்கு உதவி சேர்த்து இருக்கிறோம். இது யார் செய்தது? ஏசப்பா பிறந்த நாளுக்கு நாங்கள் உங்களுக்கு செய்தது. இயேசுக்கே சோத்திரம், இயேசுக்கே சோத்திரம். ஆமென், ஆமென்.